Hallelujah. 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 Praise the Lord. இந்த காலை வேளையிலே நம்ம ISPF கூடுகையிலே நாம் அனைவரும் தேவனை ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஒரே ஆவியோடு துதித்து ஆராதித்து ஜபங்களை ஏறெடுத்து இப்பொழுது வேத வசனங்களை வேத சத்தியத்தை நாம் பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தியை கொடுப்பதற்குண்டான இந்த தருணத்தை தந்த ISPF நம்முடைய குடும்பத்தில் உள்ள இதை நடத்துகின்றவர்களுக்காக நன்றிகளை தெரிவிக்கிறேன். நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்லலாம். நாம் ஒரு சிறு ஜபத்தோடு இந்த தேவ செய்தியை கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பான நல்ல தகப்பனே, நீர் மிகுந்த இரக்கங்களும் கிருபையும் நிறைந்தவர் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன். எங்கள் மீது கர்த்தாவே அக்கறையும் கரிசனமும் எங்களை கண்ணோக்கி பார்க்கின்ற தேவன். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை சுகப்படுத்தி வர இருக்கின்ற அழிவுகளில் இருந்து நீர் எங்களை தப்புவிக்கும் தேவன். உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள மகிமையின் வார்த்தையா இருக்கின்றது. எங்களை உயிர்ப்பிக்கும் வார்த்தை ஆண்டவரே. அப்பா, எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நடத்துகின்ற வார்த்தை, உம்முடைய வழிகளில் எங்களை கொண்டு செல்கின்ற வார்த்தை, எங்களை பலப்படுத்துகின்ற வார்த்தை, எங்களை சுகப்படுத்துகின்ற வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தை நீராகவே இருக்கின்றீர். இந்த வேளையிலே அப்பா எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன். நீர் எங்களோடு பேசுகின்ற தேவன். நீர் எங்களோடு பேசிடும் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. இந்த காலை வேளையிலே அப்பா உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய இந்த வேத சத்தியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இதுவே பொக்கிஷமாய் பரலோக மன்னாவாய் இருக்கின்றது. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஆமேன். இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த செய்தியின் தலைப்பு A great mystery of God. வேதாகமத்தில் the great mystery of God, அதாவது மிகப்பெரிய தேவ ரகசியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது இந்த இடத்தில் மிஸ்ட்ரி அப்படிங்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழில் ரகசியம் என்பது. ஆனால் மிஸ்ட்ரி என்கிறது இந்த இடத்தில் வெறும் ரகசியமாக மட்டும் இல்லை. நான் அந்த வேத வசனத்தை வாசித்து விட்டு உங்களோடு அதை பகிர்ந்து கொள்வேன். எபேசியர் 5வது அதிகாரம் 32வது வசனம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இது நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா the great mystery of என்று this is the great mystery என்று எழுதப்பட்டிருக்கும். அதன் பிரகாரம் நம்ம பாத்தீங்கன்னா the great mystery அப்படிங்கிறது வெறும் ரகசியங்கள் மட்டுமல்ல, இது ஒரு மறைக்கப்பட்ட சத்தியமாய் இருக்கின்றது. இது முன்பு புரிந்து கொள்ள முடியாத காரியமாய் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு it is revealed through Christ. இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த சத்தியம் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட சத்தியமாய் இருக்கின்றது. வேதத்தில் வேற எந்த ஒரு காரியத்தையும் குறித்து இது இவ்வளவு பெரிய த கிரேட் மிஸ்ட்ரி என்று சொல்லப்படவில்லை. இந்த ஒரே ஒரு காரியம் மட்டுமே. அந்த ரகசியத்தை, தேவன் மறைவாய் வைக்கப்பட்டிருந்த அந்த ரகசியத்தை இன்று காலையிலே நாம் அதை அறிந்து கொள்வோம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்போ கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை அது மிகப்பெரிய ரகசியமாய் இருக்கின்றது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் நமக்காக ஜெயம் கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் கிறிஸ்துவின் ஆவியை நாம் பெற்றிருக்கின்றோம். சபை என்பது சபை கூடுதலை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்படவில்லை. சபை என்பது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சபையாக இருக்கின்றோம். நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள ஒரு உறவு. இது எப்படிப்பட்ட உறவாய் இருக்கின்றது?
இந்த உறவினுடைய ரகசியம் என்ன? ஏன் வேதம் இதை இவ்வளவு ஒரு உயர்வான காரியமாய் த கிரேட் மிஸ்ட்ரி என்று சொல்கின்றது? அது மிகப்பெரிய மறைக்கப்பட்ட சத்தியத்தின் ரகசியமாய் இருக்கின்றது என்று அதை குறித்து அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எபேசியர் 5வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்கின்றது, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கின்றார். இதில் முதல் பாகத்தை முதலில் எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். நாம் சபை என்று அறிந்து கொண்டோம். கிறிஸ்து அந்த சபைக்கு தலையாய் இருக்கிறார். அப்போ நாம் யாரா இருக்கிறோம் அதில் என்பதை நாம் அறிந்து கொள்ள நிறைய வசனம், ஒரே ஒரு வசனத்தை கொலேசியர் 1:18 பார்த்தோம் என்றால், நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாமும் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கின்றோம். நம்முடைய இந்த சபையின் சரீரத்திற்கு கிறிஸ்து தலையாய் இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இதிலிருந்து எபேசியர் 5:25 இப்படி சொல்கின்றது, புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்பொழுது இதில் 2வது பாகம், கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்து நம்மை நேசிக்கிறார். அப்போ சபையாய் இருக்கிற நம் மீது கிறிஸ்து நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பது. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? அதே முன்பு இருக்கக்கூடிய வசனம் எபேசியர் 5:24, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போது முதல் பாகம் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவது போல என்று வேதம் சொல்கின்றது. அப்பொழுது சபை என்பது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சோ ஒரு காரியத்தை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்கின்றோம். நாம் சபையாய் இருக்கிற நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கின்றோம். கிறிஸ்து நம்முடைய சரீரத்துக்கு தலையாய் இருக்கின்றார். கிறிஸ்து நம்மை அதிகமாய் நேசிக்கின்றார், அன்பு செலுத்துகின்றார். நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றோம். இது எப்படி இருக்கின்றது என்றால், கிறிஸ்து நம்மை நேசிப்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 யோவான் 4:19 நாம் பார்த்தோம் என்றால், தேவன் நம்மை முதலில் அன்பு கூர்ந்ததினால் நாம் அவரை அன்பு கூறுகிறோம் என்று. அப்பொழுது நாம் இதை சிந்தித்து பார்ப்போம். நம்மை தேவன் நேசிப்பதற்கு நாம் தகுதி உள்ள பாத்திரங்கள் அல்ல. நம்ம யாராவது ஒருத்தருக்கு மேல அன்பு செலுத்தினாவே நம்ம அதுக்கு நிறைய கிரைட்டீரியா வச்சிருக்கோம். ஆனால் தேவன் அதையெல்லாம் பார்க்கல. நம்மளை தெரிந்து கொண்டவர், நம்மளை முன்குறித்தவர், நம்மை அன்பு செலுத்துகின்றார். இப்பொழுது கிறிஸ்து அதே அன்பை நம்முடைய சபையாய் இருக்கின்ற நம் மீது செலுத்துகின்றார். இது எதற்காக அப்படி இந்த அன்பு செலுத்தப்படுகின்றது? ஈவன் இதுல பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி உறவோடு சேர்த்து சொல்லிக்கிட்டே வராரு. இது எதற்காகங்கிறது அந்த அடுத்த வசனம் எபேசியர் 5:27 சொல்லப்பட்டது. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அவர் அது ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்தது, சிலுவையில தர வேண்டியிருந்தது. அது சரி. எதற்காக அப்படின்னா ஒரு மகிமையுள்ள சபையாக. அப்போ நம்ம தான் சபை. அது எப்படி இருக்கணும்? மகிமையுள்ள சபை, கரை திரை இல்லாத, அதே மாதிரி பிழையற்றதும், நோ ஸ்பாட் அண்ட் பிளமிஷ், எதுவுமே இல்லாத, அது எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ள சபையாக, மகிமையின் சபையாக இருக்கும்படியாக, யாருக்கு முன்பாக? தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படியாக அவர் நம்மை இப்படி நேசிக்கின்றார். அப்போ கிறிஸ்துவுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை அவர் தலையா இருந்து நம்ம சரீரமா இருக்கிறோம். அவர் அன்பு செலுத்துகிறார், நம்ம கீழ்ப்படுகின்றோம். அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படியாக. அப்ப அவருக்கு முன்பாக எதுக்காக போய் நிறுத்தணும்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? காரணம் இல்லாத ஒரு காரியம் நடைபெறாது தேவராஜ்யத்தில். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஓசியா 2வது அதிகாரம் 19வது வசனம். நித்திய விவாகத்திற்கிருந்து உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இது பழைய ஏற்பாடு. நியமித்துக் கொள்வேன், நியாயமும்
நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அப்போ நித்திய விவாகம், இட் இஸ் எட்டர்னல் மேரேஜ். இது வந்து ஒரு அதாவது ஒரு சில காலங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திருமணங்கள் கூட இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்கள் வரைன்னா அந்த உறவு. ஆனால் இது வந்து ஒரு நித்திய விவாகம், தேவனோடு என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய, கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய நித்திய விவாகத்திற்கென்று. அப்போ நம்ம இந்த கிரேட் மிஸ்ட்ரி அப்படிங்கிறது வேதத்துல சொல்லப்பட்ட இந்த ரகசியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை குறித்து அப்படிங்கிற அந்த வசனத்துல பார்த்தோம். இந்த வசனம் எதை குறித்து நமக்கு விளக்குகிறது என்றால், கிறிஸ்து நமக்கு தலையாயிருந்து, சபையாகிய நாம் சரீரமாயிருந்து, நம்மை அவருக்கு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து, அவரை நம்மை அன்பு செலுத்தி, நம்மை அவருக்கு முன்பாக கரை திரையற்ற மகிமையின் பரிசுத்த சபையாக நிறுத்தி கொண்டு நித்திய விவாகத்திற்கென்று நம்மை அவர் ஆயத்தப்படுத்தி வைக்கின்றார். இந்த ரகசியம்தான் வந்து மிகப்பெரிய ரகசியமாய் இருக்கின்றது. இதைத்தான் வந்து வேதம் வந்து த கிரேட் மிஸ்ட்ரி என்று சொல்லுகின்றது. ஏன்னா இது வந்து ஒரு வெறும் ரகசியம் மட்டுமல்ல, இதில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் வந்து மிகப்பெரியது. த கிரேட்ங்கிற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது இதனுடைய பொருள் என்ன? இட் இஸ் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் இந்த டைமென்ஷன்ல வந்து இந்த ட்ரூத் அடங்கியது. அதாவது இந்த வெர்டிகல், அதாவது இது வந்து மிகப்பெரிய, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்ல, த கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது அவர் மிகப்பெரிய மனிதர். அப்போ அந்த மாதிரி இது மிகப்பெரிய சத்தியம், அதனுடைய ஆழம் வந்து மிகப்பெரியது. இந்த ஹரிசாண்டல் சொல்லும்போது இது வந்து சில சத்தியங்களை மட்டும் அடங்கினது அல்ல. இந்த உறவு முறை, இதற்கு பல காரணங்கள் உண்டு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது நிறைய இருக்கு. அதுல கர்த்தர் கிருபையாய் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கின்ற சில காரியங்களை இன்று நாம் தியானிப்போம். அதில் சில காரியங்களை நாம் இன்று தியானிப்போம். இது எல்லா வசனங்களும், அதனால்தான் இது வந்து ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரிங்கிற வேர்ட் வந்து அது வந்து ஒரு மர்மம், புதிர், பசில் அப்படிதான் நம்ம பயன்படுத்துவோம் அந்த அந்த மிஸ்ட்ரிங்கிறது. ஏன்னா சீக்ரெட்னு அவர் சொல்லல, த கிரேட் சீக்ரெட்னு சொல்லல வேதத்துல, இட் இஸ் அ மிஸ்ட்ரி அப்படின்னா. அப்போ இது வந்து ஒரு மர்மமாய், ஒரு புதிராய் இருக்கின்றது அப்படின்னா, கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்கு விளங்கவே முடியாத காரியம் இல்லை. இட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால்தான் இதை ஈவன் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இட் இஸ் அதாவது அர்லியர், அதாவது முன்பு இயேசுனுடைய சிலுவையினுடைய அந்த மரணத்திற்கு முன்பாக இது மறைக்கப்பட்ட ரகசியமாயும், கிறிஸ்துவின் மூலமாய் இது வெளிப்படுத்தப்பட்ட ரகசியமாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா வசனங்களையும் நாம இப்ப வாசித்த இதுதான் இந்த கிரேட் மிஸ்ட்ரியா இருக்கு. அதுல சில காரியங்களை நாம இப்ப பார்க்கலாம் தேவ கிருபையினால். இதுல ஒரு காரியம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாசித்த இந்த ஒரு 4-5 வசனங்கள்ல இது எல்லாத்திலயும் வந்து தேவன் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவோடே வந்து அவர் வந்து ஒப்பிட்டு சொல்லிக் கொண்டே வருகிறார். அந்த ப்ராசஸ் தான் சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ தேவன் ஒரு காரியத்தை நமக்கு விளக்குவதற்காக, நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு 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 செயலை நமக்கு சுலபமாக அதை தரும்படியாக நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் கூட நம்ம பார்த்தோம்னா ஓமையில் பேசினார். அது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஓமையில பேசினாரு. என்ன ஓமையில பேசும்போது வந்து அது வந்து ஓமைங்கிறது வந்து ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய காரியமா, அது மக்களுக்கு தெரிஞ்ச காரியமா இருந்தது. அதை அவங்க புரிந்து கொள்ளும்படியாக. அப்படித்தான் தேவன் இந்த கண்ணால் காணாத கிறிஸ்துவோடு உறவு கொள்வதற்காக, கண்ணால் காணுகின்ற கணவன் மனைவி உறவை கொண்டு தேவன் நமக்கு இந்த காரியத்தை விளக்குகின்றார். இது வந்து ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு காரியம் போல நமக்கு தெரியலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம இந்த உலகத்துல வந்து இந்த உறவு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதால. ஆனால் எல்லா காரியங்களுக்கும் பின்பாக தேவ திட்டம் உண்டு. ஏன்னா இது வந்து வசனங்கள்ல சத்தியம் உண்டு, இந்த சத்தியங்கள்ல அந்த வெளிப்பாடுகள். ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி பரலோகத்துல சில திட்டங்கள், இந்த பிளான்ஸ் இருக்கு. அப்போ அதை குறித்து நம்ம இன்னைக்கு காணலாம். இந்த உறவு முறைக்கு தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை இதை நமக்கு விளங்கிக் கொள்வதற்காக, இந்த உறவு முறையை நாம் விளங்கிக் கொள்வதற்காக எப்படிப்பட்ட உறவு முறையை தேவன் உருவாக்கி இருக்கின்றார் என்று ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் எல்லோரும் நன்கு அறிந்த வசனம்தான்.
பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஈவன் நீங்க வேதத்தில் நம்ம அதுக்கு முன்னாடி வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் உருவாக்கும் போது எல்லாம் நன்றா இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டே வருவாரு. ஆனால் மனிதன் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்த தேவன் மனுஷன் மட்டும் தனியா இருப்பது நல்லதல்ல, அப்ப அவனுக்கு வந்து இந்த ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று அவர் சொல்றாரு. இந்த ஏற்ற துணைங்கிறது இங்கிலீஷ் பைபிள் நம்ம வாசிக்கும் போது ஈவன் விரிவாக வேதாகமத்தில் வாசிக்கும் போது அது ஹெல்பர் மீட்னு தான் பயன்படுத்தப்படுது. அப்ப அதாவது சமமான ஒரு ஏற்ற துணை, அவர் வந்து வேற யாரோ இல்ல, மனிதனிலிருந்து எடுக்கப்பட்ட. அதனாலதான் அதுக்கப்புறமா அந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தது, விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து மனுஷனிலிருந்து உருவாக்குகின்றார் தேவன். அப்ப அந்த மனுஷனுக்கு உதவி செய்யும்படியாக, ஹெல்ப்பர்னா வந்து இப்ப நம்ம நார்மல் பார்லன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த அர்த்தத்துல தேவன் அதை பயன்படுத்தல. சோ எல்லா விதத்திலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு உதவியா இருக்கும்படியான காரியத்தை செய்யும்படியாக அந்த ஏற்ற துணையை ஆதாமுக்கு ஏவாளை தேவன் உருவாக்கி தருகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அதை நம்ம பார்த்தோம்னா அது எப்படி, ஆனா அது வந்து அது அவனிலிருந்து எடுக்கப்படுகிறது. அந்த வசனங்கள் சொல்லிட்டே வருது. நான் 24வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த இசைந்திருப்பான் தமிழ்ல போட்டிருக்கு. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அது வந்து யுனைடெட் அண்ட் கிளீவ் என்று பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு ஐக்கியத்தை, இந்த பர்பஸ் என்னன்னா இது ஒரு குடும்பத்தை உருவாக்குவதின் நோக்கம் வந்து 2 பேருக்கும் உள்ள ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை தான், இந்த பிணைப்பு, இந்த பாண்டேஜ், இதை வந்து சத்தம் கம்மியா இருக்கா? ஓகே, இப்போ ஓகேவாண்ணா? நான் இப்போ ஓகே. அதாவது தேவன் வந்து இந்த ஐக்கியத்தை, இந்த பிணைப்பை, இந்த பாண்டேஜை குறித்து தான் வந்து தேவன் இந்த ஒரு கண்ணால் காணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை அங்க உருவாக்குகிறார். அப்ப இருவரும் ஒரே மாம்சமா இருக்கும்போது என்றால் இது ஆவிக்குரிய அர்த்தத்துல தேவன் பயன்படுத்துகின்றார். இது இந்த ரிலேஷனுக்கு வந்து, அதாவது அந்த இருவருக்கும் நடுவில் ஒரு பாண்டேஜ், ஒரு பிணைப்பை தேவன் உருவாக்குகின்றார். இந்த பிணைப்பு தான் வந்து இன்று வரை நம்முடைய அறிவுக்கோ அறிவியலுக்கோ புலப்படாத புதிராய் இருக்கின்றது. அதுதான் இது ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு இன்று வரையும் வந்து. அதான் அவர் சொல்றாரு, த யுனைடெட் அண்ட் கிளீவ், அதாவது மேன் ஷல் கிளீவ் அன்டு ஹிஸ் வைஃப். அதாவது மனுஷன் தான் வந்து அவனுடைய மனைவியை ஸ்ட்ரிக்கிங் பற்றி கொண்டிருக்க இல்ல அட்டாச் பண்ணிருக்க கூடியபடி தேவன் உருவாக்குகின்றார். இந்த உறவு முறைக்குள்ள இருக்கிற இந்த பாண்டேஜ் என்பது இன்று வரை மனுஷனால புரிந்து கொள்ள முடியல. நீங்க ஒரு காரியத்தை இது எப்படி நடக்குதுங்கிறது நான் ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆதி ஆகமத்துல 24வது அதிகாரத்துல பார்த்தோம்னா ரெபேக்காளை அவன் காணும்போது இருக்கும். அந்த வசனம் வந்து 67வது வசனம், இந்த கடைசி வசனம் பாத்தீங்கன்னா, ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். அவ்வளவுதான். சோ இதுல எந்த ப்ராசஸும் நடக்கல, எந்த இதுல ஒரு எஃபர்ட்டும் எடுக்கல. அப்போ அவன் அவளை பார்த்து தன் மனைவியாய் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட பொழுது தேவன் தான் அந்த இருவருக்கும் நடுவில் இந்த நித்திய, அதாவது இந்த உடன்படிக்கைக்குள் இந்த உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கும்படியாக அவர்களுக்குள் அந்த பிணைப்பை ஏற்படுத்துகின்றார். இந்த பிணைப்புக்கு நம்ம ஏதாவது எஃபர்ட் எடுக்கிறோமா? மனுஷ பிரகாரமாக ஏதாவது எஃபர்ட் எடுக்கிறோமான்னா எந்த எஃபர்ட்டும் இல்லை. நீங்க ஏதாவது நினைக்கலாம், இப்ப வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளுக்கு பார்த்து சோ நம்மளே பேசும்போது சொல்றோம் இட் இஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது வந்து அந்த காரியங்களை செய்வதற்குண்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நம்ம பண்றோம். ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு மனம் முடிக்கும் பொழுது அவர் இருவர்களுக்கு நடுவில் ஏற்படுகின்ற அந்த பிணைப்பு வந்து இதுவரையும் எந்த மனுஷனும் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் தேவனால் மட்டுமே உருவாக்கப்படுகின்ற காரியமா இருக்கின்றது. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த ரோபோட்டிக் உமன் வந்தப்போ வந்து சோஃபியா ஈவன் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு.
ஈவன் ரோபோட்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான காரியங்கள்லாம் அந்த மேன் வர்சஸ் த ரோபோட் மேரேஜ் அப்படின்லாம் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே வந்து சயின்ஸ் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இருவருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை இன்று வரை அறிவியலால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. எப்படி உருவாக்குகின்றது? வெறும் உணர்வுகளை கொடுத்து ஏஐ டெக்னாலஜி எனக்கு வளர்த்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வந்து அட்வான்ஸா இருக்கு நமக்கு. ஆனால் இந்த உறவு முறையை உருவாக்க இன்னைக்கு வந்து ஈவன் டெஸ்ட் டியூப் பேபிஸ் எல்லாம் வந்துருச்சு. டெஸ்ட் டியூப் பேபிஸ் வந்து இன்னைக்கு வந்து அதாவது இருவருடைய இதயம் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சு ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய டெக்னாலஜி வந்திருக்கு. ஆனால் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய காரியத்தை, அந்த பிணைப்பை இதுவரையும் மனுஷனால புரிந்து கொள்ள முடியாத, இது ரகசியமாவே தேவனால் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தேவனால் மட்டுமே கூடுகின்றது. அப்போ இதுக்கும் நமக்கும் என்ன அப்படின்னா, ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? ரோமர்ல வந்து நாம் வந்து ரட்சிக்கப்படும் பொழுது, நம்ம ரட்சிப்புக்குள்ள வரும் பொழுது நம்ம எப்படி நம்ம ரட்சிக்கப்படுறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த வசனம் வந்து என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோழ்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ நாம வாயினால் அறிக்கையிட்டு அவரை நம்ம இருதயத்தில் நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் ஒரு உறவை தேவன் உருவாக்குகின்றார். இதுதான் நம்ம அந்த பாண்டேஜ். அப்போ இந்த கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள இந்த உறவு தேவனால் நாம் ரட்சிக்கப்படுகின்ற நாளிலே உருவாக்கப்படுகின்றது. அதுக்கப்புறமா நம்ம நடக்கிற ப்ராசஸ்லாம் வந்து நம்ம முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம், அந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் முதலில் நாமும் அப்போதான் நமக்கு வந்து அந்த ஒரு பெரிய சந்தோஷம் வருகின்றது. அப்போ ஒரு உறவு முறைக்குள் நாம உட்பிரவேசிக்கின்றோம். அந்த உறவு முறைதான் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்கும் சபையாகிய நமக்கும் தேவனால் உருவாக்கப்படுகின்ற உறவாய் இருக்கின்றது. அப்போ இந்த உறவு முறை எப்படி வளர்கின்றது, எப்படி நடக்கின்றது அப்படிங்கிறத திருப்பி நம்ம எபேசியருக்கு அதே வசனங்களுக்கு நம்ம கடந்து செல்லலாம். எபேசியர் 5வது அதிகாரம் அதே 23வது வசனம் பாத்தீங்கன்னா எப்படி, ஏன்னா இது வந்து நம்ம வந்து சபை வந்து நம்ம இருக்கிறோம், நமக்கு வந்து தலையாய் கிறிஸ்து இருக்காரு. அப்ப வந்து இன்னைக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள புருஷர்களும் ஸ்திரீகளும் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத அந்த எபேசியர்ல சொல்லிக்கிட்டே வராரு. 5வது அதிகாரம் 23வது வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறாள், அவர்கள் ஒரே சரீரமாய் அந்த அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். அப்போ மனைவிகள் புருஷனுக்கு அப்ப என்னவா இருக்காங்க நம்மங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம அவங்க இன்னும் அதே சரீரமா இருக்காங்க. அதே மாதிரி அப்போ புருஷர்கள் வந்து மனைவியை தலையா இருக்காங்க. அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து 25வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, புருஷர்களை உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், எப்படி அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தது போல. அப்போ கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்து நேசிக்கிறாரோ நம்மை, அதே போல அப்ப புருஷர்கள் தலையா இருக்கின்ற கிறிஸ்துவை போல் இருந்து மனைவிகளை அன்பு செலுத்த வேண்டும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தேவன் இதுதான் ஒரு நிழலாட்டமாய் வைக்கின்றார். கணவன் மனைவி உறவு வந்து இந்த உலகத்தில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த உறவில் அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தி பலப்படுத்தி புரிந்து கொள்வது எதற்காக என்றால், இந்த கண்ணால் காணாத ஒரு உறவு முறை கிறிஸ்துவோடு நாம் வைத்திருக்கின்ற உறவு முறையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், அப்போ கிறிஸ்து நம்மை அன்பு செலுத்துகின்றார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவருக்கு நாம் கீழ்ப்படிவதற்காக. அப்ப எப்படி கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத அடுத்த அந்த 28வது வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, புருஷர்களும் தங்கள் மனைவியை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்கள் அன்பு கூறும்போது தன் மனைவியின் அன்பு கூறுதலின் தன்னில் தான் அன்பு கூற வேண்டும். அப்போ அந்த வசனத்துல வந்து மனைவி புருஷனுடைய சொந்த சரீரமாயிருந்து அதை அன்பு கூற வேண்டும் என்பதையும், புருஷர்கள் தங்கள் மனைவியை தங்கள் சொந்த சரீரம், அப்போ நம்ம சரீரமா இருந்து மனைவி இவங்க அன்பு கூறுறாங்க. அதே மாதிரி மனைவி தலையா இருக்கின்ற கிறிஸ்துவுக்கு எப்படி சபை கீழ்ப்படுகின்றதோ அதே போல் மனைவிகளும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை 24வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து, அப்போ எப்படி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு
கணவன் நேசிக்கணும், மனைவி கீழ்ப்படியணும். அதே போல சபையாய் இருக்கிற நாம் கிறிஸ்துவனுடைய அந்த நம்ம கிறிஸ்து தலையா இருக்கிற அவருக்கு நாம் சரீரமா இருக்க நாம் கீழ்ப்படியணும். அதே மாதிரி அவர் நேசிக்கிறாரு நம்மளை அப்படிங்கிறதும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஈவன் இது வேதம் சொல்கின்ற இன்னொரு காரியம், மனைவி இப்படி ஒருத்தர் என்ன செய்யணும்னு சொல்லிடுச்சு. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றாலும் வேதம் சொல்கின்றது கணவன் அன்பு செலுத்த வேண்டும். இது எங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வசனம் இல்லை அப்படின்னாலும் இது எப்படின்னா, எப்படி தேவன் முதலில் அன்பு செலுத்தினாரோ அதே போல கிறிஸ்து நம்மை அன்பு செலுத்துகிறார். எவ்வளவோ விஷயங்களை நம்ம கீழ்ப்படியாத போறோம். ஆனால் அப்பெல்லாம் உடனே அவர் நம்மளை கோச்சிக்கிட்டு போயிடுறது இல்லை. ஆனா அவர் அன்பு செலுத்தி கொண்டே இருக்கின்றார். அவர் பொறுமையின் தேவனாய் இருக்கின்றார். நீடிய பொறுமையை ரட்சிப்பா எண்ணப்படுகிறது வேதம் சொல்கின்றது. ஆகையால் கீழ்ப்படியாமல் போகின்ற அநேக நேரங்களிலும் சபையை கிறிஸ்து எப்படி நேசிக்கின்றாரோ அதனாலதான் அதே போல் மனைவிகளையும் கீழ்ப்படிந்தாலும் படியவில்லை என்றாலும் கணவன் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை அவர் இந்த வசனங்களில் எஸ்டாப்ளிஷ் செய்கிறார். அதே போலதான் கணவன் மனைவி அன்பு செலுத்தவில்லை என்றாலும் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே மாதிரிதான் இதுவும் நம்ம இது நடக்காத, கிறிஸ்துவோட நமக்கு நடக்காத போகிறதே இல்லை. ஏன்னா அவர் கண்டிப்பா அன்பு செலுத்திய தீர்வார், அது நடக்காது. ஆனா இந்த உலக பிரகாரமான காரியங்களில் சப்போஸ் கணவன் மனைவி அன்பு செலுத்தல அப்படின்னாலும் மனைவி கீழ்ப்படிய வேணுங்கிறது இது நமக்கு ஒரு கட்டளையா தான் தரப்பட்டிருக்கு வேதத்துல. இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்ம பலப்படும் பொழுதுதான் இந்த காரியங்கள் நடைபெறுகின்றது. இங்க ஒரு காரியத்தை இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இது இந்த காரியத்தை ஏன் தேவன் வைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்போ இந்த குடும்பத்தினுடைய இந்த காரியங்கள் இதெல்லாம் அப்போ இந்த ரகசியத்தை இந்த காரியங்களை தேவன் வைக்கும் பொழுது ஏன் குடும்பங்கள்ல இவ்வளவு பிரச்சனைகள் வருது? ஏன்னா இந்த பாண்டேஜ் பாத்தீங்கன்னா உருவாக்குனது யாரு? மனிதன் அல்ல. வேணா அவங்க தெரிந்து கொள்ளப்படலாம், இதுல தேவ சித்தம் இருக்குது, தேவ திட்டம் இருக்கு, அதெல்லாம். ஆனால் இந்த உறவை உருவாக்கினது தேவன். இந்த தேவனுடைய இந்த காரியத்தில் ஏன் இன்னைக்கு குடும்பங்கள்ல நிறைய பிளவுகள், சண்டைகள், பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வருது அப்படிங்கிறத நாம ஒரு காரியத்தை நாம சிந்தித்தோம்னால் சாத்தான்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம வேதத்துல அறிந்து கொள்கின்றோம். சாத்தான் எப்படிப்பட்டவனா இருக்கின்றான்னா அதாவது அவனுக்கு நிறைய தந்திரம் உள்ளவன். அவன் ரொம்ப தந்திரசாலி. ஆனால் அவன் ரொம்ப எல்லாத்தையும் தெரிஞ்சவன் கிடையாது. வேத வசனங்களை அவன் அறிந்தவன். வேத வசனங்களை நல்லா அவனுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்பாக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற தேவ திட்டங்களையும் தேவ ரகசியங்களையும் அறியாதவனாய் அவன் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஈவன் தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது அந்த உறவு முறையை தேவன் உருவாக்கின பொழுது அவன் இந்த காரியத்தை அறியவில்லை. இதற்கு பின்பாக தேவன் ஏதேனின் தோட்டத்தில் உருவாக்கின பொழுது இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய தேவ திட்டத்தையும் ரகசியத்தையும் அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனாலதான் அவன் என்ன செய்தான், இவர்கள் தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் இருக்கின்றது, அந்த ஐக்கியத்தை கட் பண்ணா போதும், இவங்க பாவத்துல விழுந்துருவாங்க அப்படின்னு மட்டும்தான் அவனுக்கு புரிஞ்சிருந்தது. ஏன்னா டெய்லி அவன் பார்த்தான், அவன் ஆவியா இருக்கிறான். அதனால அவன் பார்த்த காரியம் என்னன்னா, அந்த ஏதேனின் தோட்டத்தில் தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை பார்த்தான். ஏன்னா நான் முன்னாடி அந்த மாதிரி இருந்தேன், இன்னைக்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த பொறாமை இருந்தது அவனுக்கு. அதே மாதிரி தேவன் இதற்கு பின்னாடி சில திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். இந்த கணவன் மனைவி உறவு மட்டும் இல்ல, தேவன் இன்னும் பல திட்டங்களை அதற்கு பின்பாக வைத்திருக்கின்றார். பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக, லூசிஃபருடைய இடத்தில் வர்ஷிப் செய்யும்படியாக பல திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா திட்டங்களும் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை அவன் புரிந்து கொண்டான், இவர்கள் ஐக்கியப்படுகிறார்கள், இந்த ஐக்கியத்தை உடைக்கணும், உடைச்சிட்டா இவர்கள் பாவத்துல விழுந்துருவாங்க அப்படிங்கிறது. அந்த ஐக்கியத்தை உடைப்பதற்காக இந்த அறிவை உணர்த்துகின்ற, நன்மை தீமை அறிகின்ற அறிவின் விருட்சத்திலிருந்து அந்த கனியை புசிக்கும்படியாக செய்து பாவத்தில் விழ வைக்கின்றான். அப்ப தேவ திட்டம் அறியல. நீங்க யோசிச்சு பாருங்க, சிலுவையில் அதாவது
மனிதனை ரட்சிக்க விழுந்த பிறகு இந்த மாதிரி ஒரு ரட்சகர் வருவான தீர்க்கதரிசியின் வார்த்தைகளிலிருந்து அவன் அறிந்து கொண்டான். ஆனால் சிலுவையில் அறைந்தால் அதன் வழியாக அந்த ரட்சிப்பு எப்படி உருவாகும் என்கின்ற தேவ திட்டத்தை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்படித்தான் ஒவ்வொரு காரியமும். அவனுக்கு வேத வசனங்கள் தெரியும். அந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியா இருக்கின்றது, அவனை அறிந்து கொள்வான். ஆனால் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய பரலோக ரகசியங்களை அவனால் அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பதினால தான் அவன் அந்த காரியங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும். ஆனால் அவன் ஒரு வஞ்சகன். ஏன்னா இஸ் a deceiver அண்ட் ஆல்சோ அவன் ரொம்ப தந்திரசாலி. அதனால்தான் ஈவன் தூதர்களை பார்க்கும் பொழுது, லூசிபர் ஒரு தூதனா இருந்தான். ஈவன் இன்னைக்கு தூதர்கள் பார்க்கும் பொழுது கூட அவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கின்றது. அது எப்படி எபிரேயர் நம்ம 1வது அதிகாரத்துல அந்த வசனங்களை நாம் பார்த்தோம்னா 7வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், 9வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அதே 9வது வசனத்தில் தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த. அப்போ தேவ தூதரிலும் நம்ம ஏன்னா அவங்க தேவ தூதர்களும் ஆவியா இருக்கார்கள், நம்ம ஆவியா இல்ல, மாம்சமா இருக்கிறோம். அப்போ சிறியவர்களா இருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு பெரிய மகிமையிலும் கனத்திலும் முடிசூட்டி நம்மளை ஒரு பெரிய காரியமா வைத்திருக்கின்றார். அப்போ தேவனுடைய காரியங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. பிசாசா இருக்கின்ற தூதனா இருந்து பிசாசா என்று இருக்கின்ற தேவ தூதர்களுக்கு புரியல. என்ன காரணம்? ஒரே ஒரு ரீசன் தான். தேவன் இதுல எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆவியை நமக்கு தரப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கின்றது. தேவன் தம்முடைய ஆவிக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஏன்னா அவருடைய ஆவி அவருக்குள்ள இருக்கு, அந்த ஆவியை நமக்குள்ள கொடுத்திருக்காரு. அதனால தான் தேவன் தம்முடைய ஆவியின் வழியாக தேவ ரகசியங்களை, தேவ திட்டங்களை, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற காரியங்களை, பொக்கிஷங்களை மனிதர்களாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது மற்றவர்களுக்கு இல்லை, இது நமக்கு மட்டுமே விசேஷித்த விதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் பிசாசனிடத்தில் இல்லை. இருந்திருந்தால் அவன் இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டிருப்பான். அதனால தான் எழுதப்பட்டு நம்முடைய வழியாக அதாவது தேவன் அதை வெளிப்படுத்தின பிறகு நாம அதை பேசுறோம், நம்ம கொண்டு வரோம், எழுதி வைக்கிறோம். அதன் வழியாக இந்த ரகசியங்களை அவன் அறிந்து கொள்கிறானே தவிர அதற்கு முன்பாக அவனுக்கு ரகசியங்கள் தெரியாது. வேத வசனங்கள் மட்டும், இந்த நிகழ்வு நடக்க போகிறது, இதன் வழியாக இது நடக்க போகிறது, எது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கோ, எது தெரியப்படுத்தப்பட்டிருக்கோ அப்பதான் அவனுக்கு தெரியுமே தவிர தேவன் ரகசியமாய் வைக்கப்பட்டிருக்க காரியங்கள் அவனுக்கு தெரியாத இருக்கு. அதனால தான் தேவன் அன்னைக்கு ஏதேனின் தோட்டத்தில் தேவனோடு இருந்த உறவு முறையை மட்டும் குலைக்க பார்த்தானே தவிர கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்க நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா எந்த காரியத்திலும் அது அவன் குலைச்சதா நம்ம பார்க்கல. பிறகுதான் அவனுக்கு தெரியுது இந்த உறவு முறைக்கு பின்பு இந்த ரகசியங்கள் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே வரும் பொழுது இந்த உறவு முறையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கின்றது. அந்த ரகசியம் என்ன என்பதை அவன் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இவர்களுடைய ஐக்கியத்தை கெடுக்க வேண்டும், குடும்பத்தில் உள்ள ஐக்கியத்தை கெடுக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை, அந்த புரிந்து கொள்ளுதலை கெடுக்க வேண்டும், அதை சீர்குலைக்க வேண்டும். இதை சீர்குலைத்தால் கிறிஸ்து என்கின்ற அந்த தலையா இருக்கின்ற சரீரமா இருக்கின்ற சபைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை கெடுக்கலாம். ஏன்னா இதை இவங்க இழந்துட்டாங்கன்னா அதையும் இழந்து போவாங்க. ஏன் அப்படின்னா அப்ப தனியா இருக்கவங்க உறவு வைக்க முடியாதுன்னா இதையே கண்ணால் பார்க்கக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தையே உங்களால் செய்ய முடியலன்னா விசுவாசத்தில் கண்ணால் காணாத கிறிஸ்துவோடு தேவனோடு அன்பு செலுத்துகின்ற நாம் எப்படி அதில் நிலைத்திருக்க முடியும்? அதனால தான் இன்று பிசாசு இந்த குடும்பங்களை, அதை நீங்க பாத்தீங்கன்னா மற்ற புறஜாதியர், மற்ற மதத்தவர்கள், மற்ற மார்க்கத்தாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட குடும்பத்துல அதிகமான பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் என்னன்னா நமக்கு இதுதான் காரணமா இருக்கு. ஏன்னா தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை கெடுப்பதற்காக நம்மை விழ வைக்கிறான். அது ஒண்ணு. அது அவனுக்கு தெரியும். அதனால அநேக காரியங்களை கிறிஸ்துவிலிருந்து, அன்பிலிருந்து நம்ம பிரிக்கிறதுக்காக அவன் முதல்ல போராடுறான். அடுத்து குடும்பத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது? கிறிஸ்துவர்கள் என்று சொல்லக்கூடிய, கிறிஸ்துவை அறிந்து தேவ வசனங்களின்படி நடக்கக்கூடிய குடும்பங்களுக்குள்ள ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா இதுதான் பிசாசுடைய தந்திரமா இருக்கின்றது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஒரு முக்கியமான காரியமா இருக்கின்றது. இப்படி நம்ம அந்த ஐக்கியத்தில்
கட்டப்பட்டு இருப்பவர்களா இருந்தால் இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இதற்கு என்ன தேவையா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை, அதாவது கீழ்ப்படிதல் என்கிறது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கின்றது. அந்த கீழ்ப்படிதலை இது எப்படி செயல்படுதுங்கிறது வேதம் ஒரே ஒரு வசனத்துல அழகா சொல்லியிருக்கு. அதாவது பரலோகத்துல ஒரு ஹைரார்கி இருக்கு, அதாவது வந்து அதிகார படிநிலைகள் இருக்கு. அந்த ஹைரார்கில வந்து எப்படி செயல்படுது? ஏன்னா ஒரு அபிஷேகமாக இருந்தாலும் சரி, ஒரு அதிகாரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எப்படி அவங்க டெலிகேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம அறிந்திருக்கிறோம். அதுக்கு ஒரு ஹைரார்கி பிரகாரம் தான் அது செயல்படுது. அதே மாதிரிதான் பரலோகத்துல என்ன காரியங்கள் இருக்கின்றதோ எல்லா காரியங்களும் அதனுடைய ஒரு திட்டங்களின், அதாவது அந்த எப்படி செயல்படணும் அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான், ஒரு புரோட்டோகால் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரிதான் செயல்படும். இந்த குடும்பத்தின் அமைப்பு கூட இது ஜஸ்ட் லைக் தட். தேவன் இதை உருவாக்கல. இந்த உலகத்துல தேவன் உருவாகி இருக்கின்ற ஒவ்வொரு காரியமும் பாத்தீங்கன்னா ரெப்ளிகா தான். பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களின் ரெப்ளிகா தான். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய காரியங்கள் தான். மோசேக்கு ஆகாம கூடாரத்தை கட்டும் பொழுது சொல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய கூடாரத்தை காட்டித்தான் தேவன் இதை கட்ட சொன்னாரு. அதே மாதிரி இந்த குடும்பத்தின் அமைப்பு என்கிறது பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப குடும்பம் இருக்கான்னா அங்க குடும்பம் இல்ல, தேவன், குமாரன், பரிசுத்த ஆவி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம். இந்த குடும்பம்ங்கிறது வந்து ஒரு ஐக்கியத்தினுடைய வெளிப்பாடுதான். இந்த ஐக்கியத்தை தான் தேவன் அங்க முக்கியமா பார்க்கிறாரு. அப்ப அங்க எப்படி செயல்படுகின்றதோ இதே ரிப்ளிகா தான் இன்னைக்கு இந்த குடும்பத்தை உருவாக்குகின்றார். இந்த ரகசியம் அவனுக்கு தெரியாத இருந்தது. ஆனால் இன்று அவன் தெரிந்து கொண்டதால் இந்த குடும்பத்தில் இதை கொண்டு வருகிறான். இந்த அமைப்பு பரலோகத்தில் இருக்கும் பொழுது அதை செயல்படுகின்ற ஒரு அதிகார படிநிலை உண்டு, அது ஹைரார்கி உண்டு. அதே வழியாகத்தான் இன்னைக்கு குடும்பத்திலும் செயல்படும். நான் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 3வது வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ எப்படி இருக்குன்னா வந்து பரலோகத்துல வந்து தேவன் தலையா இருக்கின்றார், கிறிஸ்து சரீரமா இருக்கின்றார். அதே மாதிரி இதே காரியம் கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கின்றார். குடும்பத்தில் புருஷன் வந்து அது சரீரமா இருக்கின்றார். அதே குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது புருஷன் தலையா இருக்கின்றார், ஸ்திரீ சரீரமா இருக்கின்றார். எப்படி இந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் இது வழியாக அதாவது அப்படியே அந்த தலையிலிருந்து சரீரத்துக்கு இறங்கி வர மாதிரி தேவனிடத்திலிருந்து கிறிஸ்து வழியாகவும், கிறிஸ்துவனிடத்திலிருந்து புருஷன் வழியாகவும், புருஷன் வழியாக இருந்து ஸ்ரீ மனைவிக்கு வரும்படியாகவும் தேவன் இந்த அதிகாரத்தையும் இந்த அபிஷேகத்தையும், இதுதான் அந்த ஹைரார்கி. ஏன்னா இதன் பிரகாரம் தான் செயல்படுகின்றது. இங்க கீழ்ப்படியாமை போனால், ஒருமனப்பாடு கெட்டு போனால், இந்த அதிகார இந்த ஃப்ளோ, இந்த அனாயிண்டிங் ஃப்ளோ, இந்த மகிமையினுடைய அந்த ஃப்ளோ அது பிரேக் ஆயிடும். இதுதான் பரலோகத்துல என்னைக்குமே அது கெட்டு போறதே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பிதா என்ன சொன்னாரோ அதுதான் வந்து கிறிஸ்து இயேசு வந்து இந்த உலகத்துல செஞ்சார். இவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்களோ அதைத்தான் ஆவியானவர் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் என்ன கேட்டாரோ வேதவசனங்கள் தெளிவா நமக்கு சொல்லுது. அப்போ பிதா அதிகாரத்தில் வைக்கப்பட்டிருந்தார், அந்த அதிகாரத்தில். ஆனால் அவர் நானே அதிகாரி என்று செயல்படவில்லை. அவர் மற்றவர்களோடு ஒருமனப்பட்டு, இருவரோடும் ஒருமனப்பட்டு தான் எல்லா காரியங்களும் செய்யறார். அதுக்கு ஒரே ஒரு வசனம், சோ நம்முடைய சாயலும் ரூபத்திலும் உருவாக்குமாக அப்படின்னு மற்றவர்களோடு அவர் சொல்லித்தான் அதை உருவாக்குறாரு. அதே போலதான் குடும்பத்தில் தலையாய் அதிகாரமாய் புருஷனை வைத்திருந்தாலும் அவன் வந்து மனைவியோடு கலந்தாலோசித்து ஒருமனப்பட்டு காரியங்களை செய்யும் பொழுது மட்டுமே இந்த செயல்பாடு வெற்றிகரமாக முடியும். அதனால்தான் இருவர் ஒருமனப்பட்டு நடந்தால்தான் அது முடியும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்கின்றது. அதனால வந்து இந்த ஒருமனப்பாடு இருக்கணும். பரலோகத்தில் இருப்பது போல இது ஒரு ரெப்ளிகா. எப்படி பரலோகத்துல இந்த காரியங்கள், இந்த ஐக்கியம் அங்க இருக்கு, அது குடும்பம்ங்கிற இந்த உறவு முறையில இல்ல. ஆனா அந்த ஐக்கியமும் உறவு முறையும் பரலோகத்துல இருக்கிறது தான் நம்ம புரிந்து கொள்வதற்காக தேவன் இங்கு வைத்திருக்கின்றார். இந்த உலகத்துல வைத்திருக்கின்ற காரியம், இந்த உறவு முறை, இந்த ஐக்கியம், இது எதற்காக? இந்த கீழ்ப்படிதல், இந்த அதாவது அதை நம்ம ஒப்பு கொடுத்தல், இதெல்லாம் எதற்காக? கமிட் பண்றது, இதெல்லாம் எதற்காக அப்படின்னா கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்த உறவு முறைக்காகத்தான் தேவன் இதையெல்லாம் வைத்திருக்கின்றார். இது தேவனோடு, அதாவது கிறிஸ்துவோடு நாம் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப வேத வசனங்களை சொல்லல, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு
என்ன டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அதை சொல்ல விரும்புறேன். நம்ம நல்லா தெரியும், பவுல் அப்போஸ்தலர் வந்து நமக்கு நல்லா தெரியும். அவர் கமாலியலுடைய பாதப்படியில் படிச்சவர். அவர் வந்து தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவர். வைராக்கியம் கொண்டு அந்த பிரமாண, அப்ப எனக்கு கிருபையின் பிரமாணம் கிடையாது, அப்ப வந்து பிரமாண சட்டங்களுக்கு எதிராக வந்தவர்களுக்காக அவர் வந்து வைராக்கியம் கொண்டு கிறிஸ்துவுக்கு நேசித்தவர்களை அழிப்பதற்காக வந்தவர். அப்படி ஒரு டெடிகேட்டட், அதாவது நல்ல வந்து தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து டெடிகேட் பண்ணி இருந்தவர். அப்படி இருந்தவருக்கு வந்து தேவன் வந்து வெளிப்படுத்தின அப்புறமா, கிறிஸ்து வெளிப்பட்ட அப்புறமா முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவர் நடக்கிறாரு. அவர் தான் இந்த இதுல பாத்தீங்கன்னா அதிகமான வெளிப்பாடுகளை, வாழ்வியல் கோட்பாடுகளை, வாழ்வியல் நிறுவங்களை அதிகமா எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலர் தான். அப்போ அவருக்கும் கிறிஸ்துவுக்கும் இருந்த உறவு முறை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, இந்த டெடிகேட்டட் லைஃப். இப்போ கணவன் மனைவி எடுத்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனைவியும் புருஷனுக்கு என்ன வேணும், எந்த நேரத்துல வேணும், என்ன செய்யணும், அவர்களுக்கு என்ன தேவைப்படும், இவங்களுக்கு இந்த நாள் என்ன நினைப்பாங்க, என்ன, ஸோ எல்லாத்தையும் வந்து டோட்டலி டெடிகேட்டடா வந்து மனைவி செய்வாங்க. ஸோ அதனால வந்து அந்த கணவன்மார்களுக்கு வந்து அந்த அந்த கஷ்டமே தெரியாது, அந்த அந்த வாழ்க்கை முறை எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்பது தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது புருஷனும் வந்து அந்த குடும்பத்திற்கு, அந்த மனைவிக்கு உண்டான தேவைகள், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அது நடந்து கொண்டே இருக்கும். அந்த மனைவி இல்லாத பொழுதுதான் அந்த அந்த ஆக்ஷன்ஸ் தான் வந்து அது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமா இருந்ததுன்னு தெரியும். ஜஸ்ட் நான் இது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்போ பவுல் அந்த மாதிரி இருந்ததுனால அவ்வளவு வந்து அவரோடு ஒரு அந்த ஐக்கியம் வந்து அந்த டெடிகேட்டடா, ஏன்னா முன்னாடி எப்படி தேவனோட ஐக்கியத்துல அந்த டெடிகேட்டட்ல இருந்தாரோ அதே மாதிரி கிறிஸ்துவோடு இருந்தனால் அதிகமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவராய் இருந்தார். அதனால்தான் பேதுரு சொல்லும் போது இவருடைய உபதேசங்கள் கடினமா இருக்குதே அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சைடு. அப்போ கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டிமசி எந்த லெவல்ல இருக்கு பெற்றுக்கொள்வார்கள். இதையே இன்னொரு கேரக்டர் நம்ம எடுத்துக்கோம், யோவானை எடுத்துக்கோம். யோவானை பார்க்கும் பொழுது வந்து அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்ரீஷர் என்று நம்ம அறிந்து கொள்கின்றோம். ஈவன் அந்த இது எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் நெருக்கமான உறவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் அது அந்த யூதாஸ் காரியத்தை வந்து அவரை காட்டி கொடுக்கும் பொழுது அந்த வசனத்துல போட்டிருக்கோம். யோவான் 13வது அதிகாரத்துல 22, 23 அந்த வசனங்கள்ல வரும். அது பாத்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்ன பிரகாரம் சீமோன் பேதுரு யாருக்கு கை காட்டுறாரு? கை காட்டி சைகை காட்டினார். சைகை காட்டி கேட்கிறாரு வந்து அது யாரு? அது 23வது முன்பு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஸ்ரீசரில் இயேசுவுக்கு அன்பானவனா இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அவன்கிட்ட பேதுரு சைகை காட்டாரு. சைகை காட்டி அது யாருன்னு கேட்டனா அது பேதுருவே கேட்டிருக்கலாமே. பேதுரு எல்லாத்துலயுமே முதல்ல வரக்கூடிய ஆள் தானே. கேட்டா அவர் வேற ஏதாவது சொல்லிடுவாரு, ஆனா சொல்ல மாட்டாரு. இவருக்கு சொல்லாத இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கின்ற யோவான் கேட்டா இயேசுவால தட்டவே முடியாது, அதை வந்து மறுக்கவே முடியாது. அவரு அதனால தான் அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுவாரு, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன் தான் அப்படின்னு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. அதே போல்தான் மனைவிகள், இது எல்லாமே ஆவிக்குரிய விதத்துல புரிஞ்சுக்கோங்க. மனைவிகள் தன்னுடைய கணவனுடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தால், அப்போ அந்த அளவுக்கு ஒரு இன்டிமசியோடு இருந்தால், அந்த அளவு நெருக்கமோடு இருந்தால் எந்த கணவனும் எதையும் மறைக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த சிச்சுவேஷன் தான் வந்து அப்படியே நம்ம சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ 2 கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். இது உறவின் ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அப்போ பவுல் அப்போஸ்தலர், ஈவன் பேதுரு கூட அப்படிதான். பேதுரு வந்து ஈவன் அந்த கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாம். பேதுரு வந்து பாத்தீங்கன்னா மறுதலித்து போனாரு, ஆனால் வருந்தினார், மனம் திருந்தி வந்தார். மனம் திருந்தி வந்த பொழுது மீண்டும் இந்த மந்தையை மேய்க்கும்படியான பொறுப்பையே கொடுக்கக்கூடிய, அப்ப அவருடைய இன்டிமசி எப்படி இருந்ததுன்னு நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே 12 பேர்ல ஒருத்தரா இருந்த யூதாஸ், அவன் வந்து காட்டி கொடுத்துட்டு வெளியே போயிடுறான். ஆனால் வருந்துகின்றான், நான் காட்டி கொடுத்து விட்டேனே பாவமில்லாத ரத்தத்தை அப்படின்னு அவன் வருந்துகின்றான். ஆனால் அவன் மனம் திருந்தாமல் போனதினால் அவன் நாட்டுக்கொண்டு செத்தான். அவன் நித்திய மரணத்தை சுதந்திரத்துக் கொண்டான். ஆனால் மனம் திரும்பின பேதுருவோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார். அதே நம்ம ஆதாமுடைய இதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்பயே நமக்கு தெரியும், ஆதாம் வந்து வருந்தி இருக்கலாம்,
ஆனால் மனம் திருந்தி இருந்தால் நிச்சயமா தேவன் மற்றொரு வழியை உருவாக்கி இருப்பார். ஏன்னா இந்த மனித குலத்தின் சரித்திரமே வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் பாத்தீங்கன்னா லூசிஃபர் பரலோகத்துல அவனுக்குள்ள அந்த பெருமை வந்த போது அவன் தள்ளப்பட்டான். ஆனால் அவன் வருந்தினதாகவோ அவன் தேவனிடத்தில் மீண்டும் மன்னிப்பு கேட்டதாகவோ நம்ம எந்த இடத்திலும் வாசிக்கப்படவில்லை. இன்று வரை அவன் அதே பெருமையோடு அதே கோபத்தோடு அவன் திரிந்து கொண்டு இருக்கின்றான். அப்படி ஒரே ஒரு நிமிடம். அப்படி லூசிஃபர் அதற்காக அவன் வருந்தவும் இல்லை. அப்போ வருந்தின யூதாஸ் காரியோத் யூதாஸ் அவன் வருந்தினான். ஆனால் மனம் திருந்தாமல் போனான். ஆனால் பேதுரு மனம் திரும்பினான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். அப்போ அந்த உறவு முறையிலோட ஐக்கியம் எந்த அளவுக்கு துண்டித்து போகுது, இங்க எவ்வளவு நெருக்கமாய் வருது. இன்னும் 2 கேரக்டர் நம்ம பார்த்தோம். பவுல் அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப், அவர் கொடுத்த வேலையை செய்ததுனால இருக்கக்கூடிய இன்டிமசி எப்படி இருந்தது. அதே யோவான் மார்பில் சாய்ந்ததுனால் வரக்கூடிய ரகசியங்கள் வெளிப்படுத்தின விஷயத்துல தனியாக கொண்டு போய் அவரை பத்மய தீவில உட்கார வைத்து அந்த ரகசியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தினார். அதே மாதிரிதான் கணவன் மனைவி தனக்குன்னு அந்த நேரத்தை கொடுக்கும் பொழுது எந்த காரியங்களும் அவர்களுக்கு மறைவானதா இருக்காது. இதே ரிலேஷன்ஷிப் நம்ம கிறிஸ்துவும் சபையா இருக்க நமக்கும் நாமோ எல்லா நேரத்திலும் இந்த ஒரே கேரக்டரா இருக்க முடியாது. சில நேரங்கள் நம்ம பவுலா இருப்போம், சில நேரங்கள்ல யோவானா இருப்போம், சில நேரங்கள்ல பேதுரை போல கூட நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம சில காரியங்களை நாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்து விட்டா திருப்பி மனம் திரும்பி திருப்பி தேவனோட நம்ம வந்துடுறோம். ஆனா எந்த நேரத்துல நம்ம ஆதாமை போலவோ லூசிஃபரை போலவோ இருந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட உறவு முறைக்குள் நாம் இருக்க வேண்டும். அப்படி நம்ம நிறைய நேரங்கள் அவரோடு தனித்து நம்ம கொடுக்கும் பொழுது எந்த ரகசியங்களையும் அவர் மறைக்க மாட்டார். சோ எப்படி யோவானுக்கு வெளிப்படுத்தினாரோ அது போல் நம்மோடு பேசுவார். அப்படிப்பட்ட உறவு முறை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். பவுலை போல் அவர் கொடுக்கின்ற எல்லா காரியங்களும் நம்ம பாத்தீங்கன்னா ஈவன் அந்த பந்தியினுடைய அந்த ரகசியம் கூட பவுலுக்கு தரப்பட்டிருக்கு. அவ்வளவு காரியங்களை எப்படி வைஃப் எப்படி ஹஸ்பண்ட பாத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த நம்ம கிறிஸ்துவுக்கு டெடிகேட்டடா இருந்தோம் அப்படின்னா, அந்த ஜீல் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா, தேவன் அந்த 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 காரியங்களையும் செய்யும் பொழுது அதனுடைய பலன்களை அந்த ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இப்படிப்பட்ட உறவு முறைக்குள் நாம் இருக்கணும். இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்காக தான் இந்த கணவன் மனைவியினுடைய உறவை ரகசியங்களை வைத்திருக்கின்றார். நான் ஜஸ்ட் இது அது அவுட்லைனா தான் இந்த காரியங்களை நான் எடுத்துட்டு போறேன். ஏன்னா இதுல நிறைய காரியங்கள் உண்டு. அண்ணன் கூட சொல்லுவாரு, இதுல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் ஈவன் அப்போ குடும்பம்னா கணவன் மனைவி தானே? நிச்சயமா இல்ல. நீங்க அந்த முதல் வசனத்திலே நம்ம பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்கும் பொழுது அவர்கள் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பார். அப்போ யாருமே கிடையாதுங்க. ஆதாம் ஏவாளை தவிர வேறு யாருமே கிடையாது. ஆனால் தேவன் குடும்பம்னா இத்தனை பேரையும் முதல்லேயே அவருடைய ஆதீனத்துல வைத்திருந்தார். அப்போ இதெல்லாம் சேர்ந்ததுதான் குடும்பம். இதுக்கெல்லாம் கூட இந்த ஐக்கியத்தை குறித்து தேவன் வைத்திருக்கின்றார். ஆனா நம்ம இன்னைக்கு இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். சோ இப்படிப்பட்ட உறவு முறையில இருக்கணும். அப்போ இந்த உறவு முறை கிறிஸ்துவோடு நாம இருக்கக்கூடிய உறவு முறைக்கு இப்படி நம்ம இருக்கும் பொழுது நமக்கு பலன் உண்டா, பலன் இருக்கா அப்படின்னா 2 காரியங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பலனையும் நான் சொல்ல விரும்புறேன், பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பலனையும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த உலகத்தில் இது நம்ம இதுல வாசிச்சோம், ஆதியாகமம் 2:18 நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அது அவர் எப்படி ஏற்ற துணை, இட்ஸ் அ ஹெல்பர் மீட்னு தான் இங்கிலீஷ்ல தரப்பட்டிருந்து, ஈவன் அந்த எபிரேய மொழியில் கூட. அப்ப ஹெல்பர் மீட் என்பது அப்ப எதுக்கு? கணவனுக்கு உதவியாய் இருக்கும்படியாக ஏவாளை மனைவியை வைத்திருக்கின்றார். நம்ம யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு நாம அவருடைய மணவாட்டின் சபையா இருக்கின்றோம். நமக்கு யாரு கிறிஸ்து? மணவாளரா இருக்கின்றார். மணவாளருக்கு நம்ம உதவியாய் வைத்திருக்கின்றோம். அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன வேலையை செஞ்சுட்டு போனாரு? இந்த தேவ ராஜ்யத்தை கட்டும் பணியை செஞ்சு கொண்டிருந்தார். அந்த காரியத்தில் உதவி செய்யும்படியாக இன்று மணவாட்டியா இருக்கிற நாம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நாம் அந்த பணியை செய்யும்படியாக, அவர் செய்து கொண்டிருந்த பணிக்கு உதவி செய்யும்படியாக ஹெல்பர் மீட்டா நம்ம வைத்திருக்கின்றார்.
இதுதான் நம்ம இந்த உலகத்தில் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு. ஏன்னா சுவிசேஷம் சொல்வது நம்ம மேல் போடப்பட்ட கடமையா இருக்கின்றது. தேவ ராஜ்யத்தை கட்டுவது நீங்க என்ன வேலை செஞ்சாலும், நம்ம எந்த காரியத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிப்புகளா இருந்தாலும், தேவராஜ்யத்துக்கு எந்த விதத்துல உதவியா இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு கூடுகையினுடைய ஆர்கனைசிங் பண்றது, இது எல்லாமே தேவராஜ்யத்தை பலப்படுத்துவதற்கு, சத்தியத்தை கொண்டு செல்வதற்கு, அநேகருடைய அந்த நற்கிரியைகளை, அந்த தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்கு, அவர்களுடைய சோகத்தை அதை நன்மையாய் மாற்றுவதற்கு, அந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கு எந்த காரியங்களை நாம் செய்தாலும் இது ஒவ்வொன்றும் நாம் என்னவாக இருக்கின்றோம் என்றால், அவருக்கு நாம் தேவ ராஜ்யத்திற்கு கட்டும் பணியில் உதவியாய் இருக்கின்றோம். என்னவா இருக்கோம்? ஹெல்பர் மீட்டா தான் நம்ம இருக்கோம். அப்ப இந்த உலகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற காரியம், பலன், அப்ப அதனுடைய அந்த வருகையில் அவருடைய அந்த பலனை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அப்ப இந்த உலகத்துல மட்டும்தானா அப்படின்னா நிச்சயமா ஹெவன்லி உண்டு. ஏற்கனவே நம்ம அந்த வசனத்துல வாசிச்சோம். எதற்காக அப்படின்னு பார்த்தா, ஓசியா 2:19 நித்திய விவாகத்திற்கென்று நம்மை நியமித்திருக்கின்றார். அப்படி இப்படிங்க அவர் முதல்லயே எப்படி இந்த நித்திய விவாகத்திற்கு நியமிக்கிறது எப்படி நியமிக்கிறேன்னா, தம்முடைய ஆவியை நமக்குள்ள கொண்டு அச்சாரம் போடுறாருன்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த பரிசம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் நம்முடைய நித்திய விவாகத்திற்கென்று அவர் முத்திரையாய் பரிசம் போட்டு வைத்திருக்கின்றார். அப்ப அது அப்படியே விட்டுறாங்களா அப்படின்னா இல்ல. தெளிவாய் வேதத்துல ஒரு வசனம் இந்த கடைசி இதுல வெளிப்படுத்தின விசேஷத்துல 19வது அதிகாரத்துல அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவாயே அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. 19வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். யாருங்க அந்த மனைவி? அவருடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டு மணவாளராகிய இயேசு கிறிஸ்துக்கென்று நம்மை மணவாட்டியாய் அழைத்தவர், ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவர். இந்த உலகத்தில் நாம் அவருக்குண்டான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க காரியங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய அந்த கல்யாணத்தில் அவரோடு நித்திய விவாகத்திற்கு உட்பிரவேசிக்கும்படியாக ஆயத்தப்படுவதுதான் நம்முடைய பிரதான நோக்கமாய் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது எதற்காகனா, நீங்க இந்த உலகத்தில் நடக்கிற கல்யாணத்தோட நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஆவிக்குரிய விதத்தில் அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஐக்கியம் நித்தியத்திற்கும் பரலோகத்தில் இருக்கும்படியாக இதுல அது எப்படி இருக்கும்னு அடுத்த வசனங்களும் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கின்றது. 8வது வசனம் அதே 19வது அதிகாரத்துல, அது சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. இந்த நீதி நம்முடைய நீதி இல்ல, தேவ நீதி நமக்குள் திணிக்கப்பட்டிருக்கின்றது. ரோமரில் எழுதப்பட்டிருக்கின்றது. நாம் அந்த நீதியின் வஸ்திரம் அறிந்தவர்களாய், அடுத்த வசனம், அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியாரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவர்கள் தேவனுடைய சத்திய வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்போ இந்த கல்யாணத்திற்குள் பிரவேசிப்பதற்காக, இந்த பந்தியில் நாம் கலந்து கொள்வதற்காக, இந்த கல்யாண விருந்தில் நாம் கலந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சொல்லிவிட்டு போனது, இன்று நான் கடைசியாக உங்களோடு இந்த பந்தி எடுத்துக்கொள்கிறேன், நான் மீண்டும் அதை எடுத்துக்கொள்வதில்லை, என்னுடைய இரத்தமும் சதையும் உங்களுக்காக, இந்த இரத்தத்தையும் என்னுடைய சதையும் உங்களுக்காக நான் ஹல்லேலூயா வைத்து செல்கின்றேன். இதை நீங்கள் பரலோகத்தில் வரும்பொழுதுதான் மீண்டும் நான் உங்களோடு புசிப்பேன் என்று இயேசு நம்மிடத்தில் சொல்லி சென்றிருக்க வசனங்கள் நமக்கு உண்டு. அப்போ இந்த நித்திய கல்யாணத்திற்குள், இந்த நித்திய விவாகத்திற்குள், ஆட்டுக்குட்டியானவரோடு அந்த கல்யாணத்தில் நாம் எப்ப ஆயத்த பண்ணப்பட்டவர்களாய் நாம் அவரோடு நித்திய இந்த உறவுக்குள், இந்த ஐக்கியத்திற்குள் உட்பிரவேசிக்கும்படியாக, அந்த லூசிபர் விழுந்து போன இடத்தில் அவரை ஆராதிப்பதற்காக இன்னும் பல காரியங்கள் உண்டு. அவரோட ராஜ்யத்தில் ஆளுகை செய்வராக இந்த பல ரகசியங்கள், இந்த 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 கிறிஸ்துவும் சபைக்கும் உள்ள உறவை, தேவன் கணவன் மனைவி உறவை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இதை வைத்திருக்கின்றார். சில காரியங்களை தேவன் இன்று நமக்கு தியானிக்க கிருபை தந்தார். ஹல்லேலூயா. இதுல இருந்து பிராக்டிக்கலான சில காரியங்கள் எல்லாம் உண்டு. ஏன் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த உறவு முறைகள்ல, இது கணவன் மனைவி மட்டும் இல்ல, பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், அதாவது பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள், பெற்றோர்களுக்கும்
தகப்பன் தாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த உறவுகள், இதெல்லாம் கூட இந்த ஐக்கியத்தில் எப்படியெல்லாம் தேவன் கொண்டு வந்திருக்கா, இது எல்லாமே பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களைத்தான் தேவன் இந்த உலகத்தில் செய்திருக்கின்றார். ஒரே ஒரு காரணம், நாம் இந்த ஐக்கியத்தில் பலப்பட்டவர்களாய், ஏன்னா இந்த பிசாசின் தந்திரங்களை மேற்கொண்டு நாம் இருந்தா தான், எப்படி லூசிபர் விழுந்து போனானோ அப்படி நாம் விழுந்து போகாமல் நிலைத்து நிற்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பை தேவன் உருவாக்கி இருக்கின்றார். இதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம், அந்த 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 உறவு முறை மிகப்பெரிய ரகசியமா இருக்கின்றது என்பதுதான் பவுல் அப்போஸ்தல் அந்த வசனத்துல எழுதுறாரு. அதனால தான் அந்த முன்பு வசனங்கள் எல்லாம் கணவன் மனைவி உறவை குறித்து சொல்லிட்டு கடைசியில இதை குறித்து அவர் ரொம்ப ஒரே லைன்ல தான் சொல்றாரு. அது இதை குறித்து நான் பேசுகிறேன். எதை குறித்து? அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவை குறித்து தான் நான் பேசுறேன் அப்படி ஒரு வார்த்தையில சொல்லிடுறாரு. ஆனால் இது பல ரகசியங்களை அடங்கி இருப்பதனால்தான் த கிரேட் மிஸ்ட்ரி என்று வேதம் சொல்கின்றது. இந்த கிரேட் மிஸ்ட்ரிங்கிற வேர்டு வேதத்துல வேற எந்த இடத்திலும் பயன்படுத்தப்படவில்லை. அது இங்க மட்டும் மிஸ்ட்ரிங்கிற வேர்டு 2-3 இடத்துல பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த கிரேட் மிஸ்ட்ரிங்கிறது இவ்வளவு பெரிய மறைக்கப்பட்ட சத்தியங்கள் ரகசியங்களாய் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது எதற்காக என்றால், நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கின்ற நாம் இதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த குடும்பம் என்கிற அமைப்பு எவ்வளவு முக்கியமானதாய் இருக்கின்றது. பிள்ளைகளோடும் கணவன் மனைவிக்குள்ளும் மற்றவர்களுக்கும் இந்த ஐக்கியத்தை எப்படி பலப்படுத்த வேண்டும், பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். இதை நாம் மேற்கொண்டு செய்யும் பொழுதுதான் கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்த உறவு முறையில் நிலைத்து நின்று அந்த நித்திய விவாகத்திற்குள் நம்மால் உட்பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வைத்திருக்கின்றார். இன்று இந்த காரியங்களை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். அதே போல் நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஹைரார்கி, அந்த அதிகார படிநிலைகள் எப்படி செயல்படுகின்றதோ அதே போல் தான் குடும்பத்திலும் செயல்படும் என்பதை நாம் கீழ்ப்படுகின்ற அந்த குணாதிசயத்திற்கு வரும் பொழுதுதான் அதே மாதிரி இந்த குடும்பத்தில் அன்புதான் பிரதானமாய் இருக்கிறது. எப்படி தேவன் நம்மை நேசிக்கின்றாரோ இந்த அன்புதான் குடும்பத்தில் பல காரியங்கள் இதில் உண்டு. ஆனால் அன்பு பிரதானமாய் இருக்கின்றது. இதையெல்லாம் குறித்து தேவன் நமக்கு புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ரகசியங்களை வைத்திருக்கின்றார். தேவன் இந்த நேரத்தில் இந்த காரியங்களை தியானிக்க கிருபை செய்ததற்காக தேவனை துதிக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். ஒரே ஒரு வார்த்தை நான் ஹல்லேலூயா இந்த நன்றி பலிகளை ஏறெடுத்து இதை முடித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து, அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயங்களை திறந்து தருகின்றோம். நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மிகவும் ரகசியமாய் வைத்திருக்கின்ற இந்த ஐக்கியத்தின் சத்தியங்களை நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நாங்கள் அப்பா புரிந்து கொண்டு இதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க இந்த ISPF குடும்பத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கர்த்தாவே இந்த ஐக்கியம் பலப்படட்டும். ஒவ்வொரு சபையாக இருக்கின்ற நாங்கள் உம்மோடு இருக்கின்ற ஐக்கியத்தில் பலப்பட்டு இந்த நித்திய விவாகத்திற்கு நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் உம்முடைய ஏற்ற துணையாக ஹெல்பர் மீட் கர்த்தாவே, நீர் கொடுத்திருக்கின்ற இந்த பணிக்கு, நீர் செய்திருக்கின்ற பணிக்கு உதவியாய் இருந்த இந்த தேவ ராஜ்யத்தில் பிரயோஜனம் உள்ளவர்களா நாங்கள் இருக்கும்படியாக அந்த கிருபையும் அந்த பலத்தையும் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நீர் அருளும்படியாக இயேசு நாமத்தினால் கேட்கின்றோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.